இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சந்தித்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய வாசிக்கும் போது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சகேயு என்கிற ஒரு மனிதனை அவர் போகிற வழியில் அவர் சந்திக்கிறார். இந்த மனுஷன் இப்படியாக அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லி இவன் தெரிந்து கொள்ளுகிறான். இயேசு இந்த வழியாக நடந்து வருகிறார், எப்படியாவது இவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் இவரை குறித்து அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொன்னதுனால எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளோட வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது நம்ம பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி கூட அவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு வேண்டுதலோடு கூட எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று நம்ம வசனத்துல பார்க்கிறோம். இந்த 3வது வசனத்துல இப்படியா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று. ஒருவேளை நீங்க ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், வேற எந்த மதத்தினரா இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கே நம்ம கணவரை பற்றி முழுவதாக தெரிந்து கொள்வதில்லை, இல்லை மனைவியை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதே இல்லை நம்ம கூட இருக்கிறவர்களை குறித்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால நம்ம இந்த நாளில இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு நல்லவர் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு அன்புள்ளவர் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு மன்னிக்கிறவர் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை தியானிக்க போகிறோம். இயேசு ரட்சிக்கிறவர் என்பதை தியானிக்க போகிறோம். இந்த சகேவுக்குள்ள ஒரு ஆசை, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க ஒரு ஆசையாக இருந்திருக்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் யாராக வேண்டும் என்றாலும் நீங்கள் முதலாவது இந்த நாளில் அறிந்து கொள்ளணும், இயேசு எப்படிப்பட்டவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வாழ்ந்தார், இல்லை இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் நல்லவராய் இருக்கிறார், இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவதாக அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நல்லவர் என்று நிறைய பேருக்கு நம்ம பெயர் வைக்கிறோம், இவங்க நல்லவங்க. ஆனா ஒரு சில விஷயங்களில் ஒரு சில காலகட்டத்தில் வரும்போது அவங்களோட உண்மையான சுபாவம் வெளிப்படும். ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் நம்ம அவர்களை குறித்து கேள்விப்படும், ஏதாவது தவறான விஷயங்கள் அவரை குறித்து நம்ம கேள்விப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் நல்லவராக நன்மை செய்கிறவராகவே அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை தெய்வமாக கொண்டு அவர் வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து நல்லவராகவே நன்மை செய்கிற ஒரு தேவனாகவே அவர் இருந்திருக்கிறார். நாம் ஏன் அவரை நல்லவர்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்க ஓடி வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் நல்லவராக என்னென்ன விஷயங்களுக்காக அவரை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அந்த நல்லவர் என்ற பெயர் அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாய் காணப்படுகிறது. நம்ம எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை நம்ம கடந்து வந்திருப்போம், எத்தனையோ பெரிய ஊழியர்களை நம்ம கடந்து வந்திருப்போம், எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களை
பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் யாரையுமே நம்மளால் முழுவதுமாய் சொல்ல முடியாது அவங்க 100% நல்லவர்கள் என்று சொல்லி. இந்த உலகத்தில் அப்படியாக தான் மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இந்த நாளில் நம்ம எத்தனையோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நன்மையான காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவர் உண்மையாகவே நல்ல தெய்வம். அவர் ஒரு நன்மையான காரியங்களை நமக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறதுனால நம்ம அவரை நல்லவர் என்பதை நம்ம சொல்லி நம்மளால் சாட்சி எங்கே வேண்டுமென்றாலும் பகிர முடியும். விசேஷமாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எத்தனையோ நம்மளோட வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது அது எல்லாவற்றையும் ருசிச்சு பார்க்கும்போது நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 136 சங்கீதம் 1வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் உண்மையாகவே அவர் நல்ல ஒரு தெய்வமாக அவர் நமக்காக இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு அன்புள்ளவர் என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம தியானித்தோம் இயேசு அவர் நல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் அன்புள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். 1 யோவான் 3 வசனத்துல அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்துல உண்மையான அன்பு எங்கேயுமே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்ச நாள் தான் அவங்களுடைய அன்பெல்லாம் வெளிப்படும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய அன்பெல்லாம் அப்படியே குறைந்து போகிறதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்துல உண்மையான அன்பை நம்மளால தேடி கண்டு கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய உலகத்துல உண்மையான ஒரு அன்பு இருக்கு என்று சொன்னால் அது உண்மையாகவே இயேசுவினுடைய அன்பு மாத்திரமே தான். அதனாலதான் பிதாவானவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்துல அனுப்பி நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளை மீட்கும் பொருளாக நம்மளை எப்படியாவது கோபாக்கினைக்கென்று நீங்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக என்ன பண்றாரு, இந்த உலகத்துல வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால நாமும் நம்முடைய சகோதரரிடத்துல ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, நாமே இந்த வேளையில நிதானித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கணவரிடத்துல நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய மனைவியின் இடத்துல நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய சொந்த சகோதரர்களிடத்துல சகோதரிகளிடத்துல இல்லோட நம்முடைய தாய்கிட்ட நம்முடைய அன்பு எப்படி இருக்கு, தகப்பன் கிட்ட நம்ம அன்பு எப்படி இருக்கு, நம்முடைய கூட பிறந்தவர் ஒவ்வொருவர்கிட்ட நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று இந்த நாளிலே நம்மளே நாம் ஆராய்ந்து நம்ம நிதானிக்க வேண்டும். 1 யோவான் 4 வசனத்துல இப்படியாய் பார்க்கிறோம், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் என்று இந்த நாளில தேவன் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம மற்றவங்க கிட்ட ஏதாவது கோபமாகவோ இல்லை பேசாமலோ பழகாமலோ அவர்களோடு கூட உறவை முறித்து கொண்டிருந்தால் கூட இந்த நாளில் நம்ம மனம் திரும்பி நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்போது ஆண்டவர் உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5 வசனமும் 28 வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும், தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு உபதேசம் கொடுக்கிறார். புருஷர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் மனைவிகளை வந்து நீங்க அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. அதே போல மனைவிகளுக்கு சொல்றார், உங்க புருஷர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம இதுல நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு உறவுகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பங்களாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உறவுகளாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலேயும் நம்ம அன்பு கூற நம்ம கடனாளிகளா இருக்கிறோம் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி முக்கியமானதாக கருத வேண்டும். என்னவென்றால் சகோதரரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும்.
வேண்டும். நம்ம காண்கிற நம்முடைய சகோதரரிடத்துல நம்மளால் அன்பு கூற முடியலைன்னா நம்மளை காணாத தேவன்கிட்ட நம்மளால் எப்படி அன்பு கூற முடியும் என்று இதே யோவான் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம பார்க்கிற சகோதரரிடத்துல இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன ஒரு மனசு கஷ்டங்களுக்காக சகோதரர்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவர்களை விட்டு தூரமாய் நம்ம கடந்து வந்து விடுகிறோம். அவர்களை பார்ப்பது கிடையாது, அவர்களை முகத்தில் நம்ம முழிக்கக்கூடாது, அவங்கள சாகிற வரைக்கும் நம்ம அவங்க முகத்தை நம்ம பார்க்கவே கூடாதுன்று உள்ளுக்குள்ள ஒரு பகை அப்படியே உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். பிசாசானவன் அப்படிப்பட்டதான கோபங்களை நம்முடைய இருதயத்தில் விதைத்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பகையை நம்முடைய இருதயத்தில் வைத்து விடுகிறான். அதனால அந்த கோபம் அப்படியே பெரிதாகி பெரிதாகி ஒரு சின்ன இடம் பிரச்சனையில கூட ஒரு மனசு கஷ்டம் வந்துடுது. எனக்கு இவ்வளோ சின்ன இடம் கிடச்சிருச்சு, அவனுக்கு ஒரு பெரிய இடம் கிடச்சிருச்சு, இது என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கிற அந்த சகோதரிடத்துல நம்ம அன்பு கூறாமல் நம்ம அப்படியே அந்த பகையை மனதுக்குள்ளாக வைத்து கொண்டு ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடு கூட நம்ம காணப்பட்டால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இல்லாதபடியே போய்விடும். அதனால இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரரிடத்தில் அன்பு கூற கடவோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மார்க் 12:31 வசனத்தில் வாசிக்கும் போது, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி நம்ம மேலே நம்ம அக்கறை காட்டுகிறோமோ, எப்படி நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோமோ, அப்படியே பிறனிடத்திலையும் நம்ம அன்பு கூற வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு இந்த நாளில் போதிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:27 வசனத்தில் வாசிக்கும் போது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு தெளிவாய் பேசுகிறார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் என்று. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வாழ்ந்த நாட்களில் அவர் சீஷர்களுக்கு போதித்த ஒரு காரியம், உங்களை ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் மறு கன்னத்தையும் என்ன பண்ணுங்க, திரும்பி காட்டுங்கன்னு சொல்லி. எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வன் பாருங்க. அவருடைய அந்த அன்பினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தவறான காரியங்களை செய்திருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் மேலே என்ன பண்ணணும், திரும்பி அன்பு செலுத்த வேண்டும். எந்த ஒரு பகை உணர்ச்சியோ இல்லை அவர்களை சத்துருக்களாக நீங்கள் பாவித்து அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ளாதபடி உங்களை பகைக்கிறவர்களுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யுங்க. உங்கள் சத்துருக்களாக இருக்கிறவர்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, சிநேகிங்கள்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதாக நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஏதாவது ஒரு கோபங்கள் யார் மேலேனா இருக்கும் என்றால் இன்றைக்கே இந்த நாளில் அவர்கள் மேலே நம்ம திருப்பி நம்ம அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தும் போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே அது ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. நம்ம இரண்டாவதாக இயேசு அன்புள்ளவர் என்பதை தியானித்தோம். அதே போல நாமும் நம்ம கூட இருக்கிற எல்லார் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துகிறவர்களா, இயேசுவை போலவே அன்பு செலுத்துகிறவர்களா, இயேசுவை போலவே எல்லார் மேலேயும் அக்கறை உள்ளவர்களா, இயேசு கிறிஸ்துவை போலவே எல்லார் மேலேயும் இரக்கம் காட்டுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படும் போது ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து அவர் வல்லமையில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஒரு வல்லமையில தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று தியானிக்கும் போது இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில அவருக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழுமினாங்க, எத்தனையோ பேர் அவரை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அவரை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி அநேகர் எப்படியாவது மரணத்துக்கு நேராய் நடத்திடணும்னு சொல்லி அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் கடைசி ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற நேரத்துல கூட ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் எழுமினவர்களை ஆண்டவர் மன்னித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:35 வசனத்தில் இப்படியே நம்ம வாசிக்கிறோம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லி. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு மன்னிக்கிறவர் என்று நம்ம சொல்லுகிறோம். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எதையாவது ஒரு காரியத்தை நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிக்கிற ஒரு இருதயம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? நம்மளே நம்ம நிதானித்து நம்ம அறிய வேண்டும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18:35 வசனத்தில் சொன்னது போல அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் பரமபிதாவும் நம்முடைய குற்றங்களை நமக்கு என்ன பண்ணுவாராம், மன்னிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாளில் நம்ம
நமக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும், நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட அநியாயங்கள் நமக்கு விரோதமாக நடந்தாலும் நம்ம அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களாய் இருக்கும்போது பிதாவானவர் நம்முடைய பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 6:14 இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று. மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய மற்றவர்களுடைய பாவங்களை நம்ம மன்னித்தால் மாத்திரமே பிதாவானவர் நம்முடைய பாவங்களை நமக்காக மன்னிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் அநேக நியூஸில் நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த இடத்துல இவர்களை வெட்டி விட்டார்கள், அவரை வெட்டி விட்டார்கள், இல்லை இவர்களுக்கு விரோதமாக இவர்கள் எழும்பி இவர்கள் குடும்பத்தையே ஒன்றுமில்லாதபடி ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி பழி வாங்குகிற ஒரு எண்ணம். பழி வாங்குதலை குறித்து வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் நம்ம நினைக்கிறோம், ஏதாவது ஒரு கோபம் யார் மேலேனா இருந்ததுன்னா அவங்கள ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிடணும், அவங்களுக்கு நடந்துடணும், ஏதாவது நடந்துடணும்னு சொல்லி இருதயத்திலே என்ன பண்ணுறோம், அவங்கள பழி வாங்குகிறோம். இருதயத்திலே அவங்கள மன்னிக்காதபடி அவங்களுக்கு ஏதாவது நடந்துடணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடணும், எனக்கு முன்பாக அவன் நிற்கவே கூடாது, அவன் குடும்பம் நிற்கவே கூடாது, அவன் எப்படியாவது ஒன்றுமே இல்லாதபடி ஆகிவிடணும் என்று சொல்லி நம்ம இருதயத்திலே அவர்களை மன்னியாதபடியே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் இயேசுவானவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்ம பழி வாங்குதல் அது தேவனுக்குரியது. தேவனே பழி வாங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்தான் பதில் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த பழி வாங்குகிற எண்ணத்தோடு கூட நம்ம யாரையும் எதையுமே நம்ம செய்யவே கூடாது. ஏனென்றால் தேவனால் படைக்கப்பட்ட யாருக்கும் நம்மளால் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்துவிடவே கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த உலகத்தில் குறைவே இல்லாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு தப்பு செஞ்சால் மனைவி ஒரு தப்பு செய்வாங்க. நீ தப்பு செஞ்ச, நான் தப்பு செஞ்சேன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இதுதான் பெருசாக இருக்கிறது. இதனால் நான் உங்களை பழி வாங்கிடுவேன், நீங்கள் என் குடும்பத்தை பழி வாங்கிடுவேன், இப்படியாய் அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிறது கூட இந்த நாளில் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளாக கூட ஒருவருக்கொருவர் நம்ம விட்டு கொடுத்து வாழும்போது, ஒருத்தருக்கொருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்போது தான் அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம விட்டு கொடுத்து கடந்து செல்லும் போது, ஒருத்தருக்கொருத்தர் இருக்கிற அந்த ஈகோவை நம்ம விட்டு கொடுத்து போகும்போது தான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். யாருமே தப்பு செய்யாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. நம்ம மன்னித்து நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மறந்து விடும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தெளிவுபடுத்த அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. நான்காவதாக இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானிக்கும் போது அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் 37 அற்புதங்களை இந்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். 37 அற்புதங்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் 37 அற்புதங்களை செய்தார் என்று அதற்கு ஒரு எவிடன்ஸ் இந்த பைபிளில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு வேதனையோடு அவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:13-17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவரை தேடி வந்த பிள்ளைகளை, அவருடைய உபதேசத்தை கேட்க வந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர்கள் பசியாக இருப்பதை அறிந்து அவர்கள் அப்படியே வீட்டுக்கு போய்விடக்கூடாதுன்னு இறக்கப்பட்டு ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெறும் 5000 பேர் மாத்திரமல்ல, அவர்கள் கூட வந்த எல்லாரையும் ஆண்டவர் போஷித்து அவர்கள் வீடு திரும்புகிற வரைக்கும் அவர்களை திருப்தியாய் ஆண்டவர் வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவராய் இருந்திருப்பார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட
குறைவுபட்ட உங்களோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வதற்காகவே உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினதாக நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று ஒரு நினைச்சு பாருங்க. 18 வருஷமாய் அந்த மகள் கூனியாகவே இருந்து இந்த தரையவே நோக்கி பார்த்து அவளுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லிதான் அவ கேள்விக்குறியோடு தன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு இருந்திருப்பாள். ஆனால் ஆண்டவர் அவளை தேடி போய் அவளை தொட்டு சுகமாக்குகிறார். 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து அந்த கூனியாய் இருந்த அந்த மகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் என்றால், இந்த நாளில் நீங்க எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு வியாதியின் படுக்கையில் நீங்க இருந்தாலும், எத்தனை வருஷமாய் உங்களோட வாழ்க்கையில பலவீனத்தின் ஆவிகள் போராடி கொண்டிருந்தாலும், இன்றைக்கே இயேசுவானவர் அற்புதங்களை செய்யும்படியாக, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு குடும்பத்தில் அற்புதங்களை செய்யும்படியாக, உங்களோட மரண படுக்கையை மாற்றும்படியாக தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உண்மையாகவே இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கானா ஒரு கல்யாணம். இந்த இடத்துல ஒரு பெரிய குறைவு காணப்பட்டது. நம்ம எல்லாருடைய திருமணங்களிலும் நம்ம மெயினாக நமக்கு நல்ல ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம சாப்பாடை தான் நல்லா கொடுத்து எல்லாரையும் திருப்தியாக அனுத்தணும். அந்த சாப்பாட்டில் எந்த ஒரு குறைவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே போல தான் இந்த கானா ஒரு கல்யாணத்தில் நல்ல ஒரு ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை அங்கே வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவா அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த திருமண வீட்டில் திராட்சை ரசமே குறைவுபட்டு போச்சு. எது ஒரு மெயினான விஷயமா இருந்ததோ, எது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஆகாரமாக இருந்ததோ, அதுலேயே ஒரு குறைவு அந்த இடத்துல காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டதுனால அந்த கானா ஊர் கல்யாணத்தில் முதல் அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். என்ன அற்புதம் தெரியுமா? திராட்சை ரசம் குறைவுபட்ட இடத்துல ஆண்டவர் கடந்து சென்று 6 கற்ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாவற்றையும் தண்ணீரால் நிரப்ப சொல்லுகிறார். அவருடைய சீஷர்கள் அது எல்லாவற்றையும் தண்ணீரால் நிரப்பின பிற்பாடு அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரிடத்துல கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கும்போது, அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அது குடித்த எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இந்த திராட்சை ரசத்தை எங்க இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய தேவன் சாதாரண ஒரு தண்ணீரை அவர் ருசியுள்ள ஒரு ரசமாய் அவரால் மாற்ற முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அநேகரால் ஒரு பெருமைப்படாத ஒரு வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஒரு சாதாரணமான வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றி விடும்படியாக தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம், நான் எதற்கும் பயன்படாதபடி இருக்கிறேன், நான் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளவளாக இல்லாதபடி இருக்கிறேன், என்னால் யாருக்குமே எந்த ஒரு யூஸுமே இல்லை, என்னால் யாருக்கும் எந்த ஒரு பயனே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போனதா இருக்கலாம், இல்லை நொறுங்கி போனதா இருக்கலாம், இல்லை இனிமே இது ஒட்டவே வைக்கவே படவே முடியாது என்று சொல்லி அந்த வாழ்க்கை பிரிந்து இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையை ஒட்ட வைப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? இன்றைக்கே இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோட வாழ்க்கையில் கடந்து வந்து இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் எப்படி அற்புதங்களை செய்தாரோ அப்படியாக இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது உங்களுக்காக அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மரித்தவர்களை கூட ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட வீட்டில் யாராவது மரண படுக்கையில் இருந்து போராடி கொண்டு என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், நான் என்னோட வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று சொல்லி கூட நீங்கள் ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உங்களோட மரண படுக்கையை மாற்றி போடும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படியாப்பட்ட சவால்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த சவால்களை எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவானவர் முறியடிக்கும்படியாகவே இந்த நாளில் உங்களோடு
உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நான்காவதாக இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை நம்ம பார்த்தோம். ஐந்தாவதாக இயேசு அவர் ரட்சிக்கிற ஒரு தெய்வம். இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1:21 இப்படியாய் நம்ம பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பது தான். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம எப்படியாவது ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து ரட்சித்து நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக வெளிப்பட்டார் என்று நம்ம இந்த வேளையில் நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:17 நம்ம வாசிக்கும் போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவேளை இந்த செய்தியை நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியல, கெட்ட பழக்கத்திலிருந்து என்னை யாராவது விடுதலையாக்கினால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கூட இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளில் உங்களை எல்லாரையும் மீட்டெடுக்கும்படியாக, உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காகவே ஆண்டவர் இரட்சகராய் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் மது போதைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம், இல்லை போதை வஸ்துக்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம், இல்லை தவறான காரியங்களுக்கு தவறான உறவுகளுக்கு நீங்கள் ஒருவேளை அடிமையாகி பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால ஒரு சரியான சமாதானம் இல்லாதபடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே, பாவத்திலிருந்து உங்களை மீட்கும்படியாகவே ஆண்டவர் இந்த நாளில் இரட்சகராக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் இந்த நாளில் இருந்தாலும், எப்படியாப்பட்ட சாபத்தில், எப்படியாப்பட்ட இருளில் நீங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். 5 காரியங்களை நம்ம தியானித்தோம். முதலாவதாக, இயேசு அன்புள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு ரட்சிக்கிறவர் என்பதை அந்த சகேயு எப்படி ஆசைப்பட்டானோ, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் பார்க்க ஆசைப்பட்டானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பாவத்துக்குள்ளாக இருந்தான். ஆனால் அவனை தேடி இயேசு சென்று அவனுடைய வீட்டிற்கே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரை எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போதே ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. நம்ம அப்படியே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நாளில் நம்ம செபிப்போம். இயேசுவே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்னும் இந்த வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இயேசுவை குறித்து என்னால் சொல்ல முடியும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிற ஒரு தேவனாக இருந்தார். யாரெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினவராய் இருந்தார். யாரெல்லாம் பாவங்களிலும் சாபங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களோட வாழ்க்கையில இயேசுவானவர் கடந்து சென்ற அந்த பாவங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும்படியாய், உங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, உங்களுக்கு ஒரு இரட்சகராக தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிறேன் அப்பா. தேவாதி தேவன், நீரே ரட்சிக்கிற தேவன் என்பதை நாங்கள் வாசித்தோமே, நீர் அன்புள்ளவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே, நீர் மன்னிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோம், நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்படி அன்புள்ளவராய் இருந்தீரோ, நீர் எப்படி மன்னிக்கிறவராய் இருந்தீரோ, நீர் எப்படி அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருந்தீரோ, இந்த நாளில் யாரெல்லாம் இந்த அற்புதத்துக்காக இந்த ஆண்டவரே அப்பா பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக கடந்து நீர் சென்று அப்பா ஆண்டவரே நிலைமையை அறிந்து அவனை ஆண்டவரே அப்பா அவனுடைய வீட்டிற்கு கடந்து சென்று இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னி ஆண்டவரே நீர் சொன்னீரே, அதே போல ஆண்டவரே இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வரட்டும், ஒரு விடுதலை கடந்து வரட்டும்.
வரட்டும் அப்பா. நீர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களிலே கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக, என்னென்ன பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, என்ன குறைவுகளோடு இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தரே நீர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய கிருபையில கருத்திற்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இன்னும் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.